ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 o'clock ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஈவினிங்கில் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரம்ஜான் நோன்பு எல்லாருக்குமே தெரியும், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரம்ஜான்னாவே நம்ம ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்ல, நான்வெஜ்ஜில் அப்புறமா அந்த ஜூஸ் ஐட்டம்ஸில் எல்லாருமே. பாப்பா வந்துட்டாங்க, வேன் சவுண்ட் கேட்குது. போங்க, அக்கா வந்துட்டா பாருங்கள், கூட்டின்னு வாங்க. பர்ஃபி பாக்ஸு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி டெய்லி ஒன்று கொடுக்கலான்ட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நான் போய் அவங்களை கூட்டின்னு வந்துடுறேன். ஈவினிங் இன்றைக்கி விஷாரம் சைடில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது அவங்க டேடி இவங்களுக்கு கூட்டுன்னு போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அவராக போய் வாங்கிட்டு வருவாரா தெரியல. பசங்களுக்காக இன்றைக்கி ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுதான் பார்க்கலாம். இப்போ வாங்க, பசங்க வந்துட்டாங்க. அவங்க பிக்கப் பண்ணி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு பிறகு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வந்திருக்காங்க. எங்கே போக போகிறீங்க? டேடி சொல்லியிருக்காங்க விஷாரம் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க? ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட போகிறீங்களா? மம்மி விட்டு போக போகிறீங்க. ஓகே, நீங்களும் போக போகிறீங்களா? ஓகே ஓகே, ரெடி ஆகலாமா? இப்போ யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு வித் மீ. குட்டி பொண்ணுக்கு சொல்ல தெரியல, லட்டு குட்டி ஒன்றும் வாய்ஸ் திரும்பல. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ரெடி ஆகலாமா? சாரி, நீங்கள் ரெடி ஆக போகிறீங்க. பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ரியா ரிஷி ஆகிட்டாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரித்வின் இப்போ ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டாரு. சிம்பிளாக ரெடி ஆகிட்டாரு. ஆமாம் தானே? ஹாய் சொல்லு. அவர் ரெடியான குஷியில் இருக்கான். அவங்க பின்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் இப்போ தான் குளித்தேன், அதனால் இயரிங்ஸ்லாம் கழட்டி வச்ச ஒன்றும் போடவே இல்லை. சரி, உங்களை ரெடி பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ரித்தி நல்ல மூணு வந்துட்டார். சூப்பர். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரிங்க, அவங்க வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டிங்களா? சாரி பட்டு ஃப்ரெண்ட்ஸ், பாய், போயிட்டாங்க. ரித்வின் பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டாங்க. அவங்க டேடி வந்துட்டாங்க. டைம் ஆகிடுச்சு, கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் கிளம்பிட்டாங்க. எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, மிஷினில் அவங்களோட யூனிஃபார்ம் துவைக்கணும். அவங்க டவல்ஸு இதெல்லாம் கீழே போட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், வீடு பெருக்கணும். ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் தான். விஷுவல் வாஷ் டிஃபன் பாக்ஸில் வாஷ் பண்ணுவோம், அவ்வளோதான், வேலைலாம் பெருசாக இல்லை. அவங்க போயிட்டு வரட்டும், அதுக்குள்ளே நான் இந்த வேலை க்ளீனாக காலையில் ஒரு வீடு துடைக்கிறது அது நேம் கூட தெரியல. ஒரு ஷாப்பில் தான் வாங்கினோம். இதுக்குன்னே அது ஷாப் ஸ்பெஷல். ஓகேங்களா? ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா நம்ம அடிக்கடிக்கு அவங்ககிட்ட தான் வாங்குவோம். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில், நம்ம ஆன்லைனில் இந்த எல்லா லிக்விடுமே நான் ட்ரை பண்ணிட்டேன். எதுவுமே எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. இது வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா அந்த ரோஸ் ஃப்ராக்னன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா ஊற்றிட்டு ஆஃப் பக்கெட் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா புழிஞ்சு வீடு ஃபுல்லாக துடைச்சேன். இப்போ வரைக்கும் பாருங்களேன், வீடு சுற்றியுமே அப்படி தான் இருக்குது. டெய்லியும் எனக்கு வீடு துடைச்சினா ரொம்ப பிடிக்குது. அவரை எதிர்பார்க்கறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னெல்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் எனக்கு வீக் ஆகிடுச்சு. ஏன்னா டெலிவரி ஆகிட்ட பிறகு அந்த வேலையெல்லாம் நான் செய்கிறதில்ல. வீடு துடைக்கிற வேலை மட்டும் நான் செய்கிறதில்ல, எல்லா வேலையும் செய்வேன். இப்போ அதையும் நான் ஏன் நம்மளால் பண்ண முடியாதா நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெய்லியுமே வீடு துடைக்கிறேன். அவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி துடைப்பார். நான் டெய்லியுமே துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஏன்னா வெயில் காலம்ல ஜில்லுன்னு தரையில் பார்த்துப்பாங்க, பசங்க விளையாடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் டெய்லி தான் போட்டிகளுமே அதுமாதிரி தான் துடைச்சிருக்கேன். நல்லா வீட்டில் யாருன்னா வந்தாங்கன்னா நல்லா கம்மன்னு அந்த வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் ஒர்க்லாம் முடிச்சிடுறேன். ஒர்க் முடிச்சுட்டு நான் அப்புறம் அவங்க வந்துட்டு பிறகு என்னென்ன சாப்பிட்டாங்க இல்லை வாங்கிட்டு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் எதுவுமே சொல்ல, டக்குன்னு ரெடி ஆகிட்டு வாங்கம்மா டைம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒர்க் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுற வீடியோவை. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பால் காய்ச்சி தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெடி ஆகிடுச்சு. எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்கலாமா? எனக்கு சின்ன ஆசை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்ட்டு அதை தான் காட்டுறேன். கேமரா வச்சுருக்கேன், பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, கெட்டியாக இருக்குது. தண்ணியே இல்லை பார்த்தீங்களா, லைட்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள். தயிர் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். நான் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆச்சு, நாளைக்கு இது இப்போவே சாப்பிடணும் போல தான் இருக்குது. பட் வெயிட் கெயின் ஆகிடும். வெயிட் லாஸில் இருக்க சொல்ல மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன தோணிகிட்டே இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பர்ஃபி பாக்ஸ் வாங்கி வந்துடுறது. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் அந்த மாதிரி ஒன்று எடுத்து கொடுத்துடலாம். நல்ல ஐடியாவில் அதுக்கு முன்னே அப்பப்போ வாங்கிட்டு வருவேன். என்ன சொல்ல வந்தேன்னா, வெயிட் லாஸில் இருக்க சொல்ல தான் எனக்கு நம்ம கேர்டு
இப்போ போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க, அதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மார்னிங் ஷேக் எடுத்துக்குவேன், நைட்டு ஷேக் எடுத்துவேன். லன்ச் மட்டும்தான் வெஜிடபிள்ஸு, பொரியல், இந்த குக்கும்பர் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவேன். எது பிடிச்சிருக்கோ லஞ்சில் வச்சு சாப்பிட்ருவேன், அவ்வளோதான். அப்புறமா டே ஃபுல்லாக வந்து 4 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். 6:30 கரெக்டாக 6:30க்குள்ளே முடிச்சிடுவேன் தண்ணி. அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு 7:30க்குள்ளே வந்து ஷேக் எடுத்துருவேன், டின்னர் முடிச்சிடணும். ஓகேங்களா? அப்படி ஃபாலோ பண்ணுறேன் நானே. அது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்னா ஸ்கின்ல, எனக்கு பாருங்கள், என் ஸ்கின்னு பார்த்தாவே தெரியும். இங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் வந்து நிறையவே இருந்துச்சு. இப்போ வந்து 4 டேஸாக ஸ்கின் கேரும் நான் வந்து குளியல் பொடி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. அது கூடவே வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்டும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால ரொம்பவே ரிசல்ட் கொடுக்குது. எனக்கு வந்து இந்த தொப்பை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன்னா, டெலிவரி ஆனாவே எல்லா ஒரு லேடிஸோ எல்லாருமே ஒய்ஃபுங்க வந்து வீட்டில் வந்து கஷ்டப்படுறதே இந்த வயிறு தான். அது வந்து எல்லாருமே நானுமே ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து சாப்பிட்டா முன்னாடி வந்தது, அப்புறம் டயட் இருந்தால் நார்மலாகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால எப்படியாவது குறைக்கணுன்ற இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் என்னை வந்து இரிட்டேட்டிங் பண்ணுது. என்ன பண்ணுறது, சாப்பிட்ரு ஒரு வாய் தானே. பசங்க வந்து மம்மி உனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்த மம்மி, அப்புறம் என் குட்டி பையன் சொல்லவே மாட்டேன், நீ சாப்பிடு மம்மி, நீ ஒரு வாய் சாப்பிடு மம்மி அப்படி சொல்லுவான். அதனால் தான் இவங்களை அமிச்சிட்டேன் நான். எது இருந்தாலும் அங்கேயே சாப்பிட்டு வந்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். எதனா வந்தால் நான் ரூமுக்கு போயிடுவேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஷேக் எடுத்துட்டுனா அந்த கிரேவிங்ஸ் எனக்கு கண்ட்ரோல் ஆகிடுது. ஏன்னா கரெக்டாக சாப்பிட்டுடுறோம்ல, அதனால் வந்து அது ஃபில்லிங்காக குடிச்சிருவேன். என்னுடைய ஷேக் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கீர் அந்த மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். டைம் ஆகிட்டே இருக்குது. இப்போ வெயில் சுள்ளுன்னு அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி கரெக்டாக 1 வீக் 2 வீக் முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி வெயிலாம் இல்லை, குளிர் எடுத்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நல்லா வெயில் 2-3 டேஸாக. சண்டே நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி போட்டுருந்தால் தூங்குறாங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வந்து பாப்பா அந்த முட்டிலாம் வந்து வின்டர் வந்துச்சுனாவே கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி மாதிரி வருதா, அதெல்லாம் வந்து ட்ரை வெயில் இருக்கணும், விட்டமின் டி வந்து கிடைக்கணும். ஆனால் இப்போ ஏசி போகிறதுனால இன்னும் அதிகமாகும். ஏசி போடாதனால ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த சம்மர் முடிகிற வரைக்கும், வின்டர் முடிகிற வரைக்கும். ஏன்னா வின்டர் வந்து வின்டரில் வந்து ஏசி போட முடியாது. இருந்தாலும் அப்பயும் போட்டாங்க, நான் கண்ட்ரோல் பண்ணி திட்டி அவாய்ட் பண்ணிட்டேன். கோல்டு ஆகுது, ஒரு ஃபீவர் ஆகுதுன்னா நம்ம ஏசி போடாமல் தூங்குறோம்ல, டேபிள் ஃபேனும் போட மாட்டோம். ஏசி போட்டு சீலிங் ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சீலிங் ஃபேன் போட்டிங்கன்னா ஏசி சீக்கிரம் போயிடும். ஓகேங்களா? இதுதான் ஒரு சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஏசி வந்து ஃபிட் பண்ணுறவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் சீலிங் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த டேபிள் ஃபேன் வந்து வச்சுருவோம். ஏன்னா குழந்தைக்கு நேராக காற்று வரணும்னு. நம்ம பெரியவங்களாக இருந்தால் நம்ம ஏசி மட்டும் போட்டு சைலண்ட்டாக தூங்கிடுவோம். பசங்களுக்கு வந்து அது ஃபேன் சவுண்டு கேட்டால் தான், அந்த ஜில்னஸ் வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு குஷி. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் அலப்பறை பண்ணுவாங்க. நேற்றும் அப்படி தான் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, 3 டேஸ் ஆச்சு நேற்றோட. நேற்று ஃபுல் டே வந்து போட்டு விட்டேன். அதுக்கு முன்னே வந்து ஒரு 1/2 hour போட்டு ஆஃப் பண்ணி விட்டேன். நேற்று ரொம்ப கெஞ்சினாங்களா, போட்டு விட்டோன்னே ஓவர் கூலிங் ஆகிடுச்சு. ஃபேன் வேறு வச்சிட்டோம்ல, டேபிள் ஃபேனு, அது வச்சதுனால என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒரே கத்துறான் குட்டி பையன். அவனுக்கு மறந்துச்சு போல், அவன் குழந்தைலேருந்தே ஏசி, அவன் பிறந்த பிறகு தான் ஏசியை வாங்கணும். நான் தான் அவாய்ட் பண்ணுறதே. எல்லாருமே ஏசி வாங்கிடுறாங்க, நம்மளுக்கு வேக்கடகுது ஏசி வாங்கலாம், இந்த மாதிரிலாம் தாட்டில் இருக்கும், வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்ட்டு. குட்டி பொண்ணு ஸ்கூல் சேர்க்குறேன்னு நினைக்கிறேன், அந்த டைம் வரைக்கும் நான் வாஷிங் மிஷின், ஏசி இதெல்லாம் வந்து நான் வாங்கவே இல்லை. இந்த சோஃபாவே இந்த வீட்டுக்கு வந்து தான் வாங்கணுமே, எல்லாமே நான் ஒரு காரணம் தான். நம்ம இப்படியே பழக பற்றினோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த வேக்குருளாக அந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் மனசு இறங்கும் எனக்கு ஏசி வாங்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, உங்களுக்கே தெரியும். குட்டி பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் சிவியராக இருந்துச்சு எனக்கு. அதனால் வந்து அதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ துணி இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு நான் பின்னாடி பக்கம் துவச்சி காய வச்சுருவேன். அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மிஷின் வந்தது பிறகு இவர் தான் வற்புறுத்தி வாங்கி கொடுத்துட்டாரு. எவ்வளோ துணி துவைப்பேன், குழந்தைங்களாயிடுச்சு, அவர் துணியும் துவைக்கணும், எந்தும் துவைக்கணும், பாப்பா தான் துவைக்கணும்ல, அதனால் அதிகமாகிடுச்சு. எப்படி நீ ஒரு ஆளாக நீ எவ்வளோ கஷ்டப்படாதுன்னு சொல்லிட்டு இவர் வாங்கி கொடுத்தாரு. நல்லா 3 years முடிஞ்சிச்சு, 4 years ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, சூப்பராக போயிட்டுருக்கு. ஐஎஃப்பி பிராண்ட் சூப்பராக இருக்குது. இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வாஷிங் மிஷின் ஒரு மிஸ்டேக்கும் வரல ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே போயிட்டுருக்கு. 1/2 hour தான் நான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா குழந்தைங்க யூனிஃபார்ம் மட்டும் தான் இப்போ நான் போட்டிருக்கேன், ஆன் பண்ணணும் லிக்விட் ஊற்றிட்டு. இது வந்ததுலேருந்து துவைக்கிற வேலை மிச்சமாக இருக்கலாம், பட் ஆனால்
இவர் ஒரு ஈடு போடுறாரு. வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட ஷர்ட்டு ஜீன் எல்லாமே காஞ்சிட்ருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த பாப்பாதை எல்லாம் ஒரு ஈடு போடுவேன். அப்புறம் யூனிஃபார்முக்கு ஒரு ஈடு போடுவேன். இப்போலாம் நான் எத்தனை ஈடு தான் அந்த மிஷின் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன், காலையில் போடுறதில்ல. குளிச்சுட்டு அந்த அந்த கிளாத்தை எல்லாமே அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் சேர்த்து போட்டு விட்டேன்னா ½ அன் ஹவரில் ஃபினிஷ் ஆகிடும். இவர் சேர்த்து வச்சுருவார் ஒயிட் ஷர்ட்லாம். ரெகுலர் வேர்லாம் துவைச்சிருவோம் இதெல்லாம். அவருக்குன்னு ஷர்ட்ஸ்லாம் அந்த காட்டன் ஷர்ட்லாம் இருக்கும். இவருக்கு டிவிகேயில் வேறு இருக்காரா, அவர் விஜய் ஃபேன் வேறு. அதனால் சில பல மீட்டிங்ஸ்லாம் இவரும் போவார். அதுக்காக வந்து இந்த ஷர்ட்டில் ஒயிட் ஷர்ட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் தனியாக அவரே துவைச்சி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவார். ட்ரை பண்ணி வெளியே கஞ்சிக்குன்னு லிக்விட் வந்து போல் அதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு அதை அயன் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டிருக்காரு இவர். சரி அவர் போக்கிலே போட்டோம் அப்படின்னு விட்டுருது. இப்போ அவர் ட்ரெஸ்ஸுக்கே நானும் 2 மூட்டை துணி இருக்கும், அந்தளவுக்கு துவைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ட்ரெஸ்ஸை எந்த பாப்பாதில் அப்பத்துக்கு போய் மடிச்சிடுவேன். இவர் தான் நிறைய இருக்கும். ஆனால் டெய்லி துணி துவைச்சி காய வச்சு அதை மடிக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமே. டெய்லி பண்ண இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது? இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுலேருந்து எனக்கு 2 பசங்க சொல்லக்கூட எனக்கு அந்தளவுக்கு துணி மடிக்கிற வேலை இல்லை. எனக்கு இப்போ தான் எனக்கு டெய்லி அது இல்லாமல் நான் தூங்குனதில்லை ஃப்ரெண்ட்ஸ். தையல் இல்லாமல் ஒரு படம் சொல்லுவாங்க, தையல் இல்லாமல் நான் தூங்குனதில்லை, அவ்வளோ வேலை இருக்குன்ற மாதிரி. துணி துவைச்சி காய வச்சு மடிக்கிற இல்லாமல் அந்த வேலை இல்லாமல் நான் தூங்குனதே கிடையாது. என் டே அப்படி தான் போகும். அதே மாதிரி வெஷில் வாஷ், சாமான் கழுவுறது, வெஷில் வாஷ் வந்து அதே தான். காலையில் மதியம் ஈவினிங் நைட்டு ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி அதே தான் போயிட்டுருக்கு. ஹாப்பியாக தான் இருக்குது. நம்ம ஃபேமிலிக்காக தான் பண்ணால் ஒன்று நான்லாம் எனக்கு வந்து எங்கள் பாட்டி செய்வாங்க. பாட்டியே சல்லங்குத்து எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ நம்மளா பண்ணுறதே கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஃபேமிலிக்கு பண்ண என் பாப்பாலாம் வந்து மம்மி எனக்காக கஷ்டப்பட்டாங்களே, மம்மி எனக்காக தானே செய்கிறாங்க அப்படின்னு அந்த சொல்கிறாங்களே, அதுதான் எனக்கு ஹாப்பியே. அந்த ஹாப்பிலே நான் எல்லாமே கஷ்டமாலாம் நினைக்கிறதில்ல, சூப்பராக செஞ்சுருவேன். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போயிட்டு வெஷில் வாஷ் பண்ணிவிட்டு மிஷின் போட்டு நான் அது முடிச்சுன்னா இது ஆஃப் ஆகிடும். இது ஆஃப் ஆன பிறகு காய வச்சுருவேன். காஞ்ச துணியை வந்து சேர்மல் போட்டேன்னா நாளைக்கு மடிச்சிடுவேன். ஏன்னா நைட்டில் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் தான் அவ்வளோ துணி மடித்தேன். எப்போவுமே நைட்டு துணி எடுத்துன்னு வந்து காலையில் அப்படியே மடிச்சிடுவேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. அதுதான் காலையில் வீடு தொடச்சிட்டோம். இப்போ வீடு ஒரு முறை பெருக்கிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. நைட்டு என்ன பண்ணன்னு தெரியல. நேற்று வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறல, ஏன்னா வாட்ச் செகண்ட்ஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது, அதனால தான். இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்தால் வீடியோ கண்டினியூ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.